இந்த தூய வழி சேனல் மூலமாய் வழங்கும் ஸ்வீட் நியூஸ் நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை அறிகிற அறிவினை கற்றுக்கொள்வதிலும் வளர்வதிலும் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். டிக்வான்னா என்ன அர்த்தம்னா, இந்த குவா என்ற வார்த்தையோடு டி என்ற எழுத்து சேரும் பொழுது டிக்வா என்ற வார்த்தை உருவாகிறது. குவா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு முன்னாலே தெரியும். இந்த டி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, டி அப்படின்னா டாவ் என்ற வார்த்தையை குறிக்கிறது. இந்த டாவ் அப்படின்றதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளையும் சிந்திய இரத்தத்தையும் பட்ட மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறிக்கிறதா இருக்கிறது. அதாவது சிறுமைப்பட்ட மனிதன் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்காய் பட்ட பாடுகளையும் தனக்காய் சிந்தின இரத்தத்தையும் தனக்காய் பட்ட மரணத்தையும் தனக்காய் உயிரோடு எழுந்ததையும் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிறுமைப்பட்டவனை தன்னோடு இணைத்து கட்டிக்கொள்ளுகிறார். எப்படி கட்டிக்கொள்ளுகிறாராம்? அவருடைய பாடுகள்லையும் அவருடைய மரணத்திலையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அந்த சிறுமைப்பட்ட மனிதனை கட்டி அவருடைய ஆசீர்வாதங்களை அவனுக்குள்ளே விதைத்து விடுகிறார்.